வணக்கம். ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதெல்லாம் சாதாரண வார்த்தைகளாக தான் இருக்க முடியும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்கள் உருவாகி இருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அவர்தான். ஒரு அரசியல்வாதியை தாண்டி ஒரு இலக்கியவாதியாக, ஒரு சமூகவாதியாக அவர் வலம் வந்திருக்கிறார். ஒரு நாகரிகமான அரசியலுக்கு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தியவர். மிக வருத்தமான ஒரு சம்பவம் இது. தமிழகத்தில் தாமரையை மலர வைப்பதற்கு மட்டும் இல்லாமல் பொற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பையும் அவர் நடத்தி கொண்டிருந்தார். அதுல நான் துணைத் தலைவராக இருந்தேன், அவர் தலைவராக இருந்தார். எல்லா கட்சி தலைவர்கள், கலைஞர் உட்பட எல்லா தலைவர்களோடு ஒரு இணக்கமாக ஒரு நட்புறவு கொண்டவர். ஒரு RSSன் எளிய தொண்டராக இருந்து ஆளுநர் அறை வரைக்கும் உயர்ந்தவர். நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், நல்ல சிந்தனையாளர். அவரை இழந்து நாங்களெல்லாம் வாடுகிறோம். மிக மிக வேதனையான ஒன்று. அவர் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். மிகப்பெரிய இழப்பு தான் இது.